பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? நான் இந்த இடத்தெல்லாம் பார்த்தாலே ஒரு மன மகிழ்ச்சியா இருக்குது. ஆண்டோடைய சிருஷ்டிப்பு பார்த்தீங்களா? நீங்க பாருங்களேன், இந்த செடியை பெரணி செடி, தமிழ்ல ஃபர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க போய் கடையில வாங்க போனா நிறைய காஸ்ட்லி. இங்க எக்கச்சக்கமா ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்காரு பாருங்க, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும். ரொம்ப வித்தியாசமாக இந்த இடம் இருக்கிறது. உயரமான மரங்கள், ஆண்டோடைய சிருஷ்டிப்பு தான் எவ்வளவு அழகு. அதனால இதை பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் வந்துட்டு போறாங்க, ஃபேமிலியா வர்றாங்க. அப்ப ஆண்டோடைய சிருஷ்டிப்பை பார்த்து ஒரு மகிழுகிற ஒரு பெரிய சந்தோஷம். சரி, இதெல்லாம் நம்ம காண்கிறோம், பார்க்கிறோம், சந்தோஷப்படுறோம்ல. இதெல்லாம் அழியாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாம பார்க்கிற எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். வேத வசனத்துல சொல்லி இருக்கிறது, 2 கொரிந்தியர் 4:18, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். அதாவது அநித்தியமானவைகள்னா நிலையில்லாதவைகள், அழிந்து போகிறது. நித்தியமானவைகள்னா அழியாததுபடி என்றைக்கு நிலை இருக்கிறது. நம்ம இந்த உலகத்துல பார்க்கிறோம் பார்த்தீங்களா, எல்லாமே அநித்தியமானவைகள். அது ஒரு நாள் அழிஞ்சிரும். ஆண்டவருடைய வருகையில நிறைய அழிவுகளை பார்க்க போறாங்க. இப்பவே ஒரு பூமி எதிர்ச்சி வந்தா நிறைய அழிவு வந்துருது இல்ல. யுத்தம் நடக்கிற இடத்துல பாருங்க, மனுஷன் கட்டி வைத்த கட்டடங்கள் எல்லாம் அழிஞ்சு மண்மேடாகப்பட்டு விடுகிறார். அப்ப காணப்படுகிற எல்லாமே அதெல்லாம் அழியக்கூடியவைகள். அதனால காண்கிற இந்த உலகத்தில் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நிலையானவைகள் அல்ல. நம்ம அதிகமா அதுக்கு தான் பிரயாசப்படுறோம். வீடு கட்டணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும். எல்லாமே ஒரு நாள் அழிஞ்சிடும். ஒரு வெள்ளம் வந்துட்டா வீடு நொறுங்கி போயிருது, காரு மிதந்துட்டு போகுது, பைக்கு போயிருது, எல்லாமே அழிஞ்சு போயிருது இல்ல. அப்ப அது நித்தியமானது அல்ல, அநித்தியமானது, டெம்பரவரி தான், அவ்வளவுதான். அப்ப நம்முடைய இறுதி எது மீது நோக்கமா இருக்கணுமா? நித்தியமானது. அது எதுன்னா காணக்கூடாதவைகள், பார்க்க முடியாததா. அது என்னது அப்படின்னு கேட்டா பரலோகம். பார்க்க முடியுமா? அதை பார்க்க முடியாது. ஆனா இயேசு சொல்லி இருக்கிறாரு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக பரலோகத்துல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு உங்க கூட்டிட்டு போவேன்னு சொல்றாருல. அதான் நித்தியமா அழியாத ஒரு உலகம். அங்க ஆண்டவர் இருப்பாரு, தேவ தூதர்கள் இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, விதவிதமான மாளிகைகள் ஆண்டவர் நமக்காக கட்டி வைத்து என் பிள்ளைகள் மகிழ்ச்சியா இங்க வாழணும்னு சொல்லி. அங்க வியாதி கிடையாது, அங்க பசி கிடையாது, அங்க துக்கம் கிடையாது, கஷ்டம் கிடையாது, பாவம் கிடையாது. அங்க நித்திய காலமா மகிழ்ந்து இருக்கலாம். அதான் நிலையானது. அதனாலதான் உலகத்திற்குரியவைகளை அல்ல, மேலானவர்களை நாடுங்கள் என்று வேதத்துல சொல்லி இருக்கிறார். இந்த அழிந்து போகிற உலக காரியத்தையே தேடிக்கொண்டிருக்காம அழியாத அந்த வாழ்வாகிய பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துங்க. உங்க ஆத்மா அழியாது. அது பரலோகத்துல போய் ஆண்டவருடைய சமூகத்துல நிற்கும். அதனால உங்களுடைய ஆத்மாவை காத்து கொள்ளுங்க. வரப்போகிற ராஜ்யத்தை குறைத்த நாட்டம் உள்ளவளாக இருங்க. நான் இந்த உலகத்துல மரித்தா பரலோகத்துல இயேசுவோடு இருக்கணும். அந்த நிச்சயத்தோட, அந்த மகிழ்ச்சியோட வாழ பழகுங்க. இந்த அழிந்து போகிற காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம அழியாத ஒரு உலகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுல கவனம் செலுத்துங்க தான் வேதம் சொல்லுகிறாரு. கவனம் செலுத்துறீங்களா? இன்றைக்கு அந்த காரியத்துல கவனம் செலுத்த அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நாங்க காண்கிற எல்லாமே அநித்தியமானவைகள், காணாத நித்திய அந்த உலகத்திற்கு நாங்கள் வருவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். என்ன ஆயத்தப்படுத்தும்? பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க. அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.